இந்த எபிசோட நாம சிஎஸ் கார்த்திகேயன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சபாநாயகன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈரோட்டில் தனியார் பள்ளியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறார் அசோக் செல்வன். பள்ளிக்கு புதிதாக வந்து சேர்ந்த கார்த்திகா மீது காதல் கொள்கிறாரு. ஆனால் பள்ளி படிப்பு முடியும் வரை அந்த காதலை சொல்லாமலே இருந்துடுறாரு. அடுத்து இன்ஜினியரிங் கல்லூரி சேர்றாரு. அங்குடன் படிக்கும் சாந்தினி சௌதரியை காதலிக்கிறாரு. அந்த காதலும் பிரிவில் முடியுது. பின்னர் வேலை தேடி சென்னைக்கு வராரு. அங்கு பள்ளியில் படித்த கார்த்திகாவை மீண்டும் பார்க்கிறாரு. அவரிடம் இத்தனை வருடங்கள் கழித்தாவது காதலை சொல்லலாம் என முயற்சிக்கிறாரு. அதற்காக சில பல விஷயங்களையும் செய்கிறாரு. அத்தனை முயற்சிகளுக்கு பிறகு காதலில் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பதே படத்தோட மீதி கதை. இன்றைய தலைமுறை இளைஞர்கள் வந்து படத்தை பார்த்தால் போதும் என இயக்குனர் நினைத்திருப்பது படம் முழுவதும் தெரியுது. நீளமான படமாக ஒவ்வொரு காட்சியும் மிகவும் நீளமாக இருந்தாலும் சில காட்சிகள் ரசனையாக அமைச்சு ரசிக்க வைக்குது. அந்த சில காட்சிகள் ரசனையை படம் முழுவதும் வைத்திருந்தால் முத்திரை வைத்திருக்கும் இந்த படம். இந்த படத்தில் அசோக் செல்வனை பள்ளி மாணவனாக காட்டியிருப்பதெல்லாம் மிகவும் டூமச்சுன்னு சொல்லலாம். கிளீன்ஷியர் தோட்டத்தில் இருந்தால் பள்ளி மாணவன் என ரசிகர்கள் நம்பிவிடுவார்கள் என நினைத்து விட்டார்கள் என்னவோ. ஆனாலும் காலேஜ் மாணவனாகவும் வேலை தேடும்போது பழைய காதலியை அடைய துடிப்பவராகவும் நன்றாக நடிச்சிருக்காரு. அவருக்கு காமெடி இயல்பாக வருது. நல்ல சுவாரஸ்யமான காமெடியுடன் கூடிய கதையை தேர்வு செய்தால் சில ரவுண்டு வருவார்னு தோணுது. காதல் கதைகளுக்கு புதுமுகங்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என தேர்வு செய்துள்ளார்கள். பள்ளி மாணவியாக கார்த்திகா முரளிதரன் பள்ளி காட்சிகளில் ஒரு பக்கம் வசனம் பேசியிருந்தாலே அதிகம். பல வருடங்களுக்கு பிறகு அசோக்கை சந்தித்த பின்புதான் அவர் நடிப்பும் பேச்சும் வெளிப்படுது. கல்லூரி மாணவியாக சாந்தினி சௌத்ரி முதலில் அசோக்கை பிடிக்காமல் ஒதுங்கி பின்னர் காதலில் விழுறாங்க. பிடித்து போய் காதலிப்பவர் பிரிந்து போவதற்கான காரணம் நம்பும்படி இல்லை. கதைக்குள் ஒரு கதையாக வரும் அசோக் செல்வன் எம்பிஏ படிக்கும் காட்சிகளில் எம்பிஏ மாணவியாக காதலியாக மேகா ஆகாஷ் அடாடா அற்புதமான ஜோடி என சொல்ல வைக்குது. இவ்வளவு காதல் கதைகளையும் அசோக் செல்வன் ஃப்ளாஷ்பேக்கை சொல்றார். அந்த கதைகளை கேட்கும் இன்ஸ்பெக்டராக மைக்கேல் தங்கதுரை கதாபாத்திரத்தில் ஒரு காதல் முடிச்சை வைத்திருக்காங்க. கான்ஸ்டபிளாக மயில்சாமி, உடுமலை ரவி கொஞ்சம் கலகல போட்டுறாங்க. அசோக் செல்வன் அக்காவாக நடிச்சிருக்கும் விவேசன் கவனிக்க வைக்கிறாங்க. அசோக் செல்வன் நண்பராக அருண்குமார். காதலிக்கும் எல்லா கதாநாயகர்களுக்கும் இப்படி ஒரு நண்பர் கண்டிப்பாக இருப்பார். காதலின் பல யதார்த்தங்களை சுவாரஸ்யமாக உணர்த்தாரு அருண். காதல் படங்களில் பாடல்கள் ஹிட்டாவது அவசியம். லியோன் ஜேம்ஸ் கொஞ்சம் முயற்சித்திருக்கலாம். பாலசுப்ரமணியம், தினேஷ் புருஷோத்தமன், பிரபு ராகவ் ஒளிப்பு செஞ்சுருக்காங்க. கணேஷ் சிவாவின் படத்தொகுப்பில் நிறைய கட்டிங் செஞ்சுருக்கலாம்னு தோணுது. படத்தின் நீளம், ஒவ்வொரு காட்சிகளின் நீளம் ஆகியவை படத்தின் முக்கிய குறைகளாக இருக்குது.